ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி பார்க்கலாமா? இதில் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக எண்டு வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஸோ வந்து ஒரு படிக்கான கடாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு படிக்கான அளவோட தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து 1/4 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில், 1/4 லிட்டர் வந்து கீ ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 5-6 எடுத்து போடுங்க. ஈச் 5-6. அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 1/2 kg. வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரும்போது பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பச்சை மிளகாய் போடணும். போட்டோன்னே வெடிக்கும், அந்த மாதிரி இருக்கணும் என்னோடய சூடு. ஸோ அது போட்டுட்டு நல்லா வந்து வதக்க விடுங்க. வதங்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கை அளவுக்கு புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி, ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. அதுவும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் 1/2 kg டொமேட்டோஸ் தான். ஸோ 1/2 kg டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது வதங்கிட்டு இருக்கும்போது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான திங் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பாய் வீட்டு பிரியாணியில் வந்து ஆட் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இது பச்சை வாடை போகணும். ரொம்ப நேரம் வேணால், ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே போய்டும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் அது வரைக்குமே அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணால், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஈச் 100 கிராம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சைடில் தால்ச்சா வச்சுருந்தேன், அந்த கிளிப்ஸ் தான் அது. ஸோ நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வந்துட்டு பச்சை வாடை போகணும். பச்சை வாடை போனதுக்கப்புறமா மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நீங்கள் போடணும். ஒரு படி பிரியாணிக்கு நல்லா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும். நிறைய கோபுரம் அளவுக்கு அள்ளி போடணும். அதுக்கப்புறமா மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடணும். அதுவுமே கோபுரம் அளவுக்கு அள்ளி போடுங்க. போட்டதுக்கப்புறமா இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம பிரியாணி மசாலா, பாய் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி மசாலா. இதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா சம அளவு எடுத்துக்கணும். 3 கிராம்ஸ் ஈச் 3 கிராம்ஸ் எடுத்துடணும். 9 கிராம்ஸ் டோட்டலாக எடுத்து ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரைன் பண்ணி அரைச்சிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா திக்காக வரும். நான் அதை மறந்துட்டேன் பண்ணுறதுக்கு, நீங்கள் அதை நல்லா பண்ணிவிட்டு அந்த பவுடரை ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து கர்டு வந்து 100 கிராம் to 150 கிராம் கர்ட் வந்து ஆட் பண்ணணும். இதே நீங்கள் வந்து புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா 100 கிராம் ஆட் பண்ணுங்கள். புளிக்காத தயிராக இருந்தால் 150 கிராம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் போட்டு இந்த மசாலா வாடை போகும்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இப்போ ஆட் பண்ணுங்கள். உப்பையுமே ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா உப்பு கக்கிற அளவுக்கு ஆட் பண்ணணும். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உப்பு கக்கிற அளவுக்கு வந்து சால்ட் இருக்கணும். நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு 1.25 கப் தான் வாட்டர். நீங்கள் நார்மலாக வாங்குகிற ஜீரக சம்பா வந்தால் 1க்கு 1.5 தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ ஊறிடுச்சு இல்லையா? இப்போ வந்து மட்டன்லேருந்து தண்ணி தானாக விட்டுருக்கும் பார்த்தீங்களா? இப்போ வந்து இது 50% குக் ஆயிரும் இந்த மாதிரியே. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஒரு படிக்கு 1.5 படி தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து கொதி வரணும். அதிலே லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப் வந்து டெலிட் ஆகிடுச்சு, ஸோ சாரி. நீங்கள் வந்து நல்லா அதை வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து நல்லா அதிகமாக இருக்கணும். உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அதில் வந்து நீங்கள் ரைஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. என்னடா சைடில் டீன்னு பார்க்குறீங்க? ஆமாங்க, பிரியாணி சமைக்கிறதுக்குள்ள நமக்கு டயர்டாயிரும் இல்லையா? அதான் டீ போட்டு குடிச்சாச்சு நம்ம. ஸோ வந்து இது நல்லா கொதிச்சு வரும்போது ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. என்கிட்ட அது கிளிப்ஸ் இல்லை, கிண்டி விட்டுட்டே இருங்க. கீ வந்து ஃபைனலாக தம்மு விட்டு இறக்கும் போது கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டே இருங்க. அரிசி நல்லா மலர்ந்து வரும், வாட்டர் ட்ரெயின் ஆயிரும். அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே தவா போட்டு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சுட சுட தம் பிரியாணி, பாய் வீட்டு ஸ்டைல் தம் பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.